30,000 இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள இந்த மூணு டிவைஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ OnePlus Nord 4, Nothing Phone 3a Pro, தென் அதுக்கப்புறம் நம்ம Vivo V50e இந்த மூணு டிவைஸ் 30,000 அந்த பிரைஸ் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் OnePlus Nord 4 நமக்கு வந்து பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, Nothing Phone 3a Proல சாஃப்ட்வேர் நல்லா இருக்கு, தென் Vivo V50eல நமக்கு வந்து பார்த்தா கேமரா நல்லா இருக்கு. இந்த மாதிரி மூணு டிவைஸும் ஒவ்வொரு இடத்துல ஸ்பெஷலாக வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு டிவைஸோட இன்டெப்த் கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். நீங்கள் 30,000 ஃபோன் வாங்க நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மூணு ஃபோனில் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மூணு டிவைஸோட பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்துடலாம். மூணு டிவைஸோட பாக்ஸ் கண்டென்ட் சைட் பை சைடு வந்து பாருங்க. ஸோ உள்ள மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus Nord 4லையும் Vivo V50லையும் நம்ம சிலிக்கான் கேஸ் வந்து கிடைக்கும், Nothing Phone 3ல கிடைக்காது. தென் அதுக்கப்புறம் யூசர் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus Nord 4ல 100 வாட்ஸ்க்கான சார்ஜ் அடாப்டர் வந்து பாக்ஸில் தராங்க. Vivo V50ல 90 வாட்ஸ்க்கான சார்ஜ் அடாப்டர் வந்து தராங்க. ஸோ Nothing Phone 3ல சார்ஜர் பாக்ஸில் வராது. தென் OnePlus Nord 4லையும் Vivo V50லையும் டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. Nothing 3a Proல டைப் C to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் OnePlus Nord 4லையும் Vivo V50லையும் உள்ள பாக்ஸ்குள்ளேயே சார்ஜர் தென் அதுக்கப்புறம் கேஸ் வந்து கிடைக்கும். இங்கே நமக்கு Nothing Phone 3a நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் அதுக்கப்புறம் கேஸ் ரெண்டுமே வராது. ஸோ நம்ம தான் தனியாக வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பற்றி பார்க்கலாம். இங்கே OnePlus Nord 4ல 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு, பிளாக், சில்வர், லைட் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு. Nothing Phone 3aல பிளாக் அண்ட் கிரே கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. Vivo V50ல ஒயிட் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் OnePlus Nord 4 நமக்கு ஒரு மெட்டல் பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே Nothing Phone 3a பேக் சைடில் வந்து பார்த்தா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. Vivo V50 நமக்கு வந்து பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் பில்டு. Vivo V50ல நமக்கு பெட்டரான IP ரேட்டிங் வந்து இருக்கு, IP68 அதுக்கப்புறம் IP69 வாட்டர் ரேட்டிங் வந்து இருக்கு. இதே நமக்கு OnePlus Nord 4ல வந்து பார்த்தீங்கன்னா IP55 வந்து கொடுத்துருக்காங்க. Nothing Phone 3aல IP64 வந்து இருக்கு. தென் மூணு டிவைஸோட வெயிட் அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் திக்னஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா நமக்கு வந்து பார்த்தா Vivo V50ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷனுக்கு OnePlus Nord 4 Nothingோட Phone 3a Proலையும் நமக்கு பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. விவோல நமக்கு வந்து டைமண்ட் ஷீல்ட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Nothing Phone 3aவோட பேக் டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. தென் பில் குவாலிட்டியில பொறுத்த வரைக்கும் வந்து OnePlus Nord 4 மெட்டல் பில் வந்து கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. தென் Vivo V50ல நமக்கு வந்து பார்த்தா டிவைஸ் ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மாவும் இருக்கு, அதுக்கப்புறம் திக்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாதிரி டிசைன்ல வந்து பார்த்தா ஒவ்வொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஒவ்வொரு டிவைஸ்க்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். இங்க நமக்கு OnePlus Nord 4லையும் Nothing Phone 3aலையும் நம்ம ஃபிளாட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. Vivo V50ல நமக்கு வந்து கர்வ்டு பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான கர்வ்டு வந்து கிடையாது, சின்ன ஒரு மைல்டான கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. OnePlus Nord 4ல 6.74 inches 1.5K ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. Nothingலையும் Vivoலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.7 inchesக்கான டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மூணு டிவைஸ்லையும் நமக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. யூடியூப் HDR வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4ல ரொம்ப ரொம்ப கம்மியான பெசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Vivo V50ல நமக்கு டிஸ்பிளே வந்து எட்ஜ் பேனலாக இருக்கிறனால நமக்கு வந்து ஃபுல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. Nothing Phone 3aல கொஞ்சம் பெசல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த மூணு டிவைஸ்லையுமே நல்ல டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். மேலே டாப்பில் உங்களுக்கு மூணு டிவைஸ்லையும் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. பட் OnePlus Nord 4ல நமக்கு வந்து IR பிளாஸ்டர் சென்சார் வந்து இருக்கு, அது பக்கத்தில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைடில் OnePlusல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் ஸ்லைடர் பட்டன் வந்து இருக்கு, 3 சுவிச்சஸ் வந்து இருக்கு. நீங்க கொஞ்சம் மேலே தள்ளினீங்க அப்படின்னா வைப்ரேட் மோட் வந்து போகும், அதுக்கு மேலே தள்ளினீங்க அப்படின்னா சைலண்ட் வந்து போயிடும். இந்த மாதிரி நீங்க ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். தென் Nothing Phone 3aல நமக்கு வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Vivo V50ல நம்ம சைடில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, கீழே பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மூணு டிவைஸ்லையும் மெமரி கார்டு வந்து போட முடியாது, 2 சிம் வந்து போட்டுக்கலாம். தென் அதுக்கு பக்கத்தில் மைக் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு, இது மூணுமே USB 2.0. தென் அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடில் நமக்கு வந்து OnePlusல வால்யூம் பட்டன் வந்து இருக்கு, அது கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Nothingல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கு, அது கீழே எசென்சியல் கீ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எசென்சியல் கீ எதுக்கு யூஸ் ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லாம் சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும், அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது நோட்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும், தென் அதுக்கப்புறம் நீங்கள் வாய்ஸ் நோட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எசென்சியல் ஸ்பேஸ் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், அதுக்கான பட்டன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. தென் Vivo V50ல நமக்கு வந்து பார்த்தா வால்யூம் பட்டன்ஸ் இருந்திருக்கு, அது கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் OnePlus Nord 4 நமக்கு IR பிளாஸ்டருக்கான சென்சார் வந்து இருக்கு, இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி டிவியில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது இங்கே OnePlusல வந்து இருக்கு. பட் Nothing Phone 3aலையும் நமக்கு வந்துட்டு Vivo V50லையும் அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் இந்த மூணு டிவைஸ் டியூவல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் OnePlus Nord 4ல 13 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Nothing Phone 3aல 10 5G பேண்ட் வந்து இருக்கு. Vivo V50ல நமக்கு 9 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு டிவைஸ்லையும் 5G நல்லா ப்ராப்பராக வந்து கிடச்சி எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா Wi-Fi 6 வந்து இருக்கு, Vivo V50ல Wi-Fi 5
5 வந்து கொடுத்துருக்காங்க. தென் 3 டிவைஸ்லையும் ப்ளூடூத் வந்து இருக்குது. நமக்கு NFC வந்துட்டு ஒன் ப்ளஸ்லையும் நத்திங் வந்து இருக்குது. விவோ V50ல நமக்கு NFC வந்து கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஒன் பிளஸ் நாட் 4ல ஸ்னாப் டிராகன் 7+ Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. நத்திங்கில் நமக்கு வந்து ஸ்னாப் டிராகன் 7s Gen 3, விவோவில் நமக்கு வந்துட்டு மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது வந்து பாருங்க, நமக்கு ஒன் பிளஸில் வந்துட்டு ரொம்ப ஹையஸ்டான ஸ்கோர் வந்து கிடச்சி நியர்லி ஒரு 1.1 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து கிடச்சி. நத்திங்கோட ஃபோன் 3A ப்ரோவில் நமக்கு வந்து 7.5 lakhs, விவோவில் நமக்கு வந்து 6.4 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. தென் CPU த்ராட்லிங் டெஸ்ட்டில் நம்ம 72% ஸ்டெபிலிட்டி வந்து கிடச்சி. தென் நத்திங்கில் நம்ம 92%, விவோவில் நமக்கு வந்து 91% ஸ்டெபிலிட்டி வந்து கிடச்சி. தென் அதுக்கப்புறம் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீக் பெஞ்சோட ஸ்கோர் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். தென் BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் ஒன் பிளஸ் நாட் 4 நத்திங்கோட ஃபோன் 3A ப்ரோவில் 90 FPS கேம் பிளே வந்து இருக்கு. தென் விவோ V50ல 60 FPS கேம் பிளே வந்து பண்ணிக்க முடியும். நல்லா ஹெவியான கேம் பிளேல பண்ணுவீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒன் பிளஸ் நாட் 4 உங்களுக்கு வந்து பார்த்தா பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சரி, நீங்கள் 3 டிவைஸ்லேயும் வந்து பார்த்தா கேஷுவலான ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த 3 டிவைஸ் நல்லா ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகும். நான் டிவைஸ் வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கால் பேசுவேன், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் நோண்டுவேன், வாட்ஸ்அப் நோண்டுவேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த 3 டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை நான் கொஞ்சம் கேமில் ஹெவியாக விளையாடுவேன், அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் வந்து பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுவேன், ஆப்பை சுவிட்ச் பண்ணுவேன், தென் ஓப்பன் பண்ணுவேன், க்ளோஸ் பண்ணுவேன், நிறைய போட்டு ஃபோனை புஷ் பண்ணுவேன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பிளஸ் நாட் 4 பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். நான் கேஷுவலான யூசேஜ் தான் பண்ண போகிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா நத்திங்கோட ஃபோன் 3A ப்ரோ விவோ V50யும் நல்ல ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இங்கே வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் அப்படியே வந்து இப்போ பேட்டரி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ ஒன் ப்ளஸில் உங்களுக்கு வந்து பார்த்தா 5300 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ நத்திங்கில் நமக்கு வந்து பார்த்தா 5000 mAh பேட்டரி வந்து இருக்கு. 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சார்ஜர் நம்ம பாக்ஸ்ல வந்து தர மாட்டாங்க. விவோ V50 நமக்கு வந்து பார்த்தா 5600 mAh பேட்டரி வந்து இருக்கு. 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 டிவைஸோட சார்ஜிங் டைம் பொறுத்த வரைக்கும் ஒன் பிளஸ் நாட் 4 நமக்கு வந்து 30 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தா 0 to 100 வந்து ஃபுல் ஆயிரும். நத்திங்கோட ஃபோன் 3A ப்ரோலையும் விவோட V50 நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கரெக்டாக 1 மணி நேரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா 3 டிவைஸ் சேமாக இருக்கு. உங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னு நினச்சினா கூட உங்களுக்கு 7 மணி நேரத்துக்கான ஸ்க்ரீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 3 டிவைஸ்லேயும் பேட்டரி பேக்கப் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஒன் பிளஸ் நாட் 4ல நமக்கு 100 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கனால நமக்கு வந்து 30 மினிட்ஸ்லேயே ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். அது இங்கே ஒன் பிளஸ் நாட் 4க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஒன் பிளஸில் ஆக்சிஜன் OS 15 வந்து கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோன் 3Aல நத்திங் OS 3.1 ரன் ஆகுது. விவோ V50ல ஃபண்டஸ் OS 15 வந்து ரன் ஆகுது. தென் அதுக்கப்புறம் இந்த 3 டிவைஸும் பேஸ்ட் ஆன் Android 15. தென் சாஃப்ட்வேர் பாலிசி பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒன் பிளஸ் நமக்கு 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து கிடைக்கும். தென் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நத்திங்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் இன்னும் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் பிளஸோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளூயிடாக வந்து இருக்கு. நமக்கு அனிமேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்லாம் ரொம்ப நீட்டாக வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் நமக்கு இதில் கூகுள் டைலர் டிஃபால்ட்டாக வரும். நம்ம டைலர் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா கால் ரெக்கார்டிங் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் ஐகான் சப்போர்ட் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வந்து இருக்கு. இதே நத்திங் OS 3.0ல வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரொம்ப க்ளீனாக இருக்கும். ப்ளோட்வேர் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. கஸ்டமைசேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைஸ் பண்ணுறது அந்த நிறைய கொடுத்துருக்காங்க. தென் ப்ரைவேட் ஸ்பேஸ், எசென்சியல் ஸ்பேஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வந்து இருக்கு. இதே விவோ V50ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. நெக்ஸ்ட் ஒரு ஃபன் டச் OS 16ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புது ஃபீச்சர் ஆட் பண்ணாமல் இன்டர்ஃபேஸ் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படி நல்லா இருக்கும். இங்கேயும் நமக்கு சைட் பார் அப்படின்ற ஃபீச்சர் இருக்கு. இந்த அனிமேஷன் ஓரளவுக்கு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் கஸ்டமைசேஷனும் இருக்கு. இன்னும் கூட இந்த ஐகான் ஸ்டைலு நோட்டிஃபிகேஷன் பேனல் சேஞ்ச் பண்ணாங்கன்னா அப்படின்னா பார்க்க நல்லா இருக்கும். இங்கே பெஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் பிளஸ்லேயும் நத்திங் வந்து இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் 3 டிவைஸ்லையும் 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் இந்த 3 டிவைஸ்லையும் இருக்கு. நத்திங்கோட ஃபோன் 3Aல நமக்கு இன்னொரு 50 மெகா பிக்சலுக்கான பெரிஸ்கோப் கேமரா அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 டிவைஸ்ல எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் வந்து சைட் பை சைடு வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு. இந்த போட்டோஸ் எல்லாமே மெயின் கேமரா எடுத்தது. போட்டோட அவுட்புட் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மெயின் கேமரா அவுட்புட் பொறுத்த வரைக்கும் விவோ V50ல வந்து நல்ல நேச்சுரலான கலராக வந்து இருக்கு. நமக்கு நத்திங் ஃபோன் 3Aல வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் சேச்சுரேட் ஆன மாதிரி இருக்கு. இதே ஒன் பிளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கலர்லாம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் டல்லான மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. பட் இங்கே நல்ல பெட்டரான ஃபோட்டோஸ் நமக்கு இங்கே விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. போர்ட்ரேட் இமேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரேட் சார்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இன்னும் ஒரு சில போர்ட்ரேட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி எடுக்கும்போது பெட்டரான ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. இங்கே போர்ட்ரேட் பொறுத்த வரைக்கும் விவோவில் நல்லா இருந்துச்சு. இந்த சாம்பிள் எல்லாமே நமக்கு அல்ட்ரா வைட் லென்ஸ் எடுத்த ஃபோட்டோஸ். நத்திங்
ஃபோன் 3A ப்ரோவில் நமக்கு வந்து பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது 6x வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது பேக்ரவுண்ட் பிளர்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக லோ லைட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நத்திங் ஃபோன் 3L நமக்கு லோ லைட் ஷாட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இன்னும் கூட இமேஜஸ்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் பிரைட் அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. தென் வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸில் ஃப்ரண்ட்டில் நம்மளால் 4K 60fps ஷூட் பண்ணிக்க முடியும். பேக்கில் 1080p 30fps ஷூட் பண்ணிக்கலாம். இதே நத்திங் அண்ட் விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்மளால் 4K 30fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கேமரா அவுட்புட் வந்து இப்போ சைட் பை சைடு வந்து பார்த்துருப்போம். இங்கே ஒன் ப்ளஸ் நாட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் நத்திங் ஒரு ஃபோன் 3A ப்ரோலையும் நமக்கு விவோ V50யில் நமக்கு வந்து கேமரா அவுட்புட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் விவோவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் அவுட்புட்டில் ரொம்ப நேச்சுரலாக வந்து இருந்துச்சு. பட் நத்திங்கோட ஃபோன் 3Aல கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. போர்ட்ரேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விவோவில் இருக்கிற போர்ட்ரேட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் லோ லைட் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நத்திங்கோட ஃபோன் 3A ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. இங்கே கேமரா அவுட்புட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விவோ V50யில் இருக்கிற கேமரா அவுட்புட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனலாக பிரைசிங் பார்த்தலாம். இங்கே ஒன் ப்ளஸ் நாட் 4 நமக்கு 8+256 30,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃபர் நமக்கு 5,000 வரைக்கும் கிடைக்கும். ஃபைனலாக 25,000 அந்த பிரைசிங்க்கு வந்து நாட் 4 வந்து கிடைக்கும். 12+256 நமக்கு வந்து 33,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட்டாக பேங்க் ஆஃபர் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. இது நத்திங்கோட ஃபோன் 3A ப்ரோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8+128 30,000 பேங்க் ஆஃபர் 2,000 வந்து இருக்கு. ஸோ ஃபைனலாக 28,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்கும். 8+256 32,000 பேங்க் ஆஃபர் 2,000 வந்து இருக்கு. ஸோ ஃபைனலாக 30,000 கிடைக்கும். 12+256 34,000 பேங்க் ஆஃபர் 2,000 வந்து இருக்கு. ஸோ ஃபைனலாக 32,000 அந்த பிரைசிங்க்கு வந்து கிடைக்கும். விவோ V50யில் 2 வேரியன்ட் வந்து இருக்கு. 8+128 நமக்கு வந்து 29,000 நமக்கு 1,500 பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு. ஸோ ஃபைனலாக 27,500 அந்த பிரைசிங்க்கு வந்து கிடைக்கும். இல்லை 8+256 நமக்கு 31,000 பேங்க் ஆஃபர் 1,500 வந்து இருக்கு. ஸோ ஃபைனலாக 29,500 அந்த பிரைசிங்க்கு வந்து டிவைஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி 3 டிவைஸ் 3 பிரைஸில் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த டிவைஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த டிவைஸ் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக நான் ஒருக்கா வந்து சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஒன் ப்ளஸ் நாட் 4 சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்னென்ன விஷயம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா பில் குவாலிட்டி நல்லா இருக்குது, டிஸ்பிளே சூப்பராக வந்து இருக்குது, பேட்டரியோட பேக்கப் நல்லா இருக்குது, சார்ஜிங் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, சாஃப்ட்வேர் இங்கே வந்து பார்த்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒன் ப்ளஸ் நாட் 4ல் கொஞ்சம் குறையா இருக்கிற விஷயம் வந்து பார்த்தா கேமரா மட்டும்தான். ஸோ கேமரா மட்டும் ஒன்று விட்டுட்டோம் அப்படின்னா மற்றபடி ஆல்ரவுண்டராக நமக்கு ஒன் ப்ளஸ் இருக்குது. நத்திங் ஃபோன் 3A பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிசைன் நல்லா கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்குது, சாஃப்ட்வேர் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அந்த கேமரா பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுத்தது அட்வான்டேஜாக இருக்குது. மேக்ரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி இந்த டிவைஸில் இருக்குது. தென் பர்ஃபார்மன்ஸோட டீசெண்டாக இருக்குது. விவோ V50யில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டிவைஸ் ரொம்ப ஸ்லிம்மாக வந்து இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீடு நமக்கு குரல் நல்லா இருக்குது, பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது. தென் ஃபைனலாக கேமரா அது நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மெயின் கேமரா அவுட்புட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்து நல்ல ஒரு நேச்சுரலான கலர்ஸ் எல்லாமே இருக்குது. தென் போர்ட்ரேட் ஷாட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நல்ல ஒரு பெஸ்ட்டான கேமரா இந்த டிவைஸில் வந்து இருக்குது. இந்த மாதிரி இந்த 3 டிவைஸ்க்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த டிவைஸ் செட் ஆகுமோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த 3 டிவைஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த 3 டிவைஸ்க்கு தனித்தனியாக ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நான் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.